வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. தவறு. தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்துவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள். இனிய காலை வணக்கம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்க. உள்ளே போயிட்டு ஜாமான்லாம் எடுத்துக்கும் போது திடீர்னு பயங்கர சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோடனே இந்த வீட்டுக்கார் ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டு வெளியில் ஒரு சேர் இருந்தது, அந்த சேரில் உட்காந்துக்கிட்டார். உட்காரும் போதே தடாபுடான்னு உட்காந்துக்கிறாரு. அதை கவனித்து பக்கத்தில் ஒரு 60 வயசு ஒருத்தர் இருந்தார். அவர் கவனிச்சுட்டு, என்னப்பா தடான்னு உட்கார்ற, ஏதோ ரொம்ப கோவமாப்பா அப்படின்னோடனே, ஆமாங்கய்யா ஒரே எரிச்சலாக இருக்குது, எப்போ வந்தாலும் கூட வா, இதை கூட நில்லு, அங்கே கூட நில்லு, இதேடு அதேடு, நானே வேலைக்கு போயிட்டு ஒரு சலிப்பாக உட்காந்துருக்கேன், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சும்மா நச்சு பண்ணிகிட்டே இருக்கேன், அதான் கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன், வாங்கிட்டு மெதுவாக வரட்டும், அது வேறு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பெரியவர் சொன்னார், நானும் என் மனைவி எங்கே போனாலும் ஒன்றாவே போவோம், அவளும் டீச்சர் நானும் டீச்சர், எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவோம், கோயிலுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், அவள் சமைச்சா கூட சமைப்போம், வாக்கிங் 2 பேரும் ஒன்றா போவோம், எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவோம். இப்போ அவள் ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவள் இறந்துட்டா. இறந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னோடய வாழ்க்கையே ரொம்ப தனிமையாக இருக்குது. எனக்கு இப்போ என் கையில் அவளோட ஃபோன் இருக்குது, அவளோட நம்பர் இருக்குது, ஆனால் கூப்பிட்டு அவள் எடுக்க மாட்டாளே. நான் பெட்டில் போய் படுக்கும்போது அவள் ஒரு சைடு நான் ஒரு சைடு படுத்திருப்பேன். அப்போ எதோ நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இப்போ பெட் இருக்குது, நான் நடுவில் போய் படுத்துக்கிறேன், ஆனால் அவள் இல்லையே, ரொம்ப வெறுமையாக இருக்குது. சமைக்கும் போது என்ன சமைக்கிறதுனே தெரியல. அவள் பேசிக்கிட்டே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ சமைப்போம், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவளும் பண்ணுவாள், ருசியாக சமைப்பா, ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். இப்போ நான் சமைக்கும் போது எனக்கே நான் என்ன சமைக்கிறதுனே தெரியல, ஆனால் பசிக்குது, நான் சாப்பிட்றேன். எல்லா விஷயமும் பகிர்ந்துக்குவோம். மார்க்கெட் போனால் நான் கூட 2 பேரும் ஒன்றா போவோம், நான் அவளுக்கு பை தூக்கிட்டு வருவேன், அவள் அந்த காயெல்லாம் வாங்கிட்டு அதை பற்றி பேசிட்டு வருவோம். அப்புறம் ஃபங்க்ஷன் போனாலும் 2 பேரும் ஒன்றா போவோம். நான் பைக்கில் அவளை கூட்டிகிட்டு போவோம், அவன் கூடவே வருவாள். எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் டயபெட்டிஸும் ப்ரெஷரும் இருந்துச்சு, மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ அந்த மருந்து நிறையா இருக்கா, நான் அவள் இல்லை, அவள் இறந்துட்டா. இப்போ எனக்கு வாழ்க்கையில் தனிமை, வெறுமை எல்லாமே என் கூட இருக்குது. இப்போ எனக்கு நான் அவளோட இருக்கும் போதே நல்லா தான் இருந்தேன், ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் நாங்களும் போட்டுக்குவோம். இப்போ நான் அதை யோசனை பண்ணால் அந்த சண்டையெல்லாம் தேவையா, அந்த சண்டைனால் நான் என்ன கிடைச்சிது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் எனக்கு ஒரு எரிச்சலை நான் காமிச்சேன், ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அவள் இல்லாத வாழ்க்கையினால் வாழவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம், ஒரு 20 நிமிஷம் பேசுவோம், பேசிட்டு ஒரு மீட்டிங் போவோம், மீட்டிங் போகும்போது நமக்கு ஒரு ஃபோன் அடிக்கும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு போவோம், எக்ஸ்கியூஸ் மீ நான் போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவோம். ஒரு இருமல் வரும், பக்கத்தில் இருக்கும்போது சாரி அம்மா அப்படின்னு நம்ம வாயை மூடிக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களோட இருக்கும்போது நம்ம நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கணும், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கூட வாழ்கிற கணவனையோ மனைவியோ நம்ம அந்த மாதிரி இப்போ ஒரு பொருட்டே படுத்துறது இல்லை. நம்ம அவங்களுக்கு பரவாயில்ல, நமக்கு தானே இருக்காங்க, அவங்க என்ன வேணால் அவங்கள டீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், டேக் இட் ஃபார் கிராண்டட் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க இல்லாத போது அதோட இது தெரியுது. வாழும் போதே நல்லா பரஸ்பரமாக இருந்து ஒருத்தர் அனுசரணையாக இருந்து ஒருத்தர் காலங்களில் ரொம்ப நல்லா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்லப்பா. இப்போ நான் அவனை மிஸ் தான் பண்ணுறேன். அந்த மிஸ்ஸிங் எங்களோட மெமரிஸோட சேர்ந்து வருது. அந்த மெமரிஸ் எனக்கு நல்ல மெமரிஸாக இருக்குது. வெறுப்பும் இல்லாமல் நான் ஐ டோன்ட் ஃபீல் சாரி, ஏன்னா நான் சாரி சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் நடந்துக்கல, ஆனால் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மிஸ் பண்ணுறதுல ஒரு காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. அவர் என்ன தவறு பண்ணான்னு புரிஞ்சுட்டு, சரிங்கய்யா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் என்ன தவறு பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் மார்க்கெட்டுக்குள்ளே போய் திடீர்னு ஒய்ஃப் கிட்ட, குடுமா நான் பேகை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி, அப்புறம் அந்த ஒய்ஃப் முறைச்சிட்டு, இப்போ மட்டும் என்ன வந்துட்டீங்க, இல்லைடா நான் அப்படியே கோச்சிட்டு போயிட்டேன், எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேகை வாங்கிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு சந்தோஷமாக வெளியில் வரும்போது பெரியவர் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து தலையாட்டிட்டு அப்படியே போகிறார்.
அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகும்போது இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளோ முக்கியம். அவர் இல்லாத போது சொல்லும் போது தான் அதோட வலியை அவர் வலியோடு அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த வலி நம்மளும் ஒரு காலத்தில் அனுபவிக்க மாதிரி வரும். அப்போ நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இனிமேல் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மாறிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாம் பண்ணுறாரு. நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கவங்களோட கோச்சிக்கிட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வெளியில் 1008 கோவம் வந்தாலும் வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது காமிக்கிறீங்க. வீட்டில் இருக்கவங்க எங்கே போய் காமிப்பாங்க? அவங்க ஒரு குப்பத்தட்டி இல்லை. ஓகேங்களா? உங்களோட பரஸ்பரமாக வாழ வந்தவங்க. நான் என்ன சொல்றேன், இது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வேறு மாதிரி ரசித்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அது இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இன்னும் சந்தோஷமாக இருங்க. ஓகேயா?